சார் சென்னை நுங்கம்பாக்கம் அப்புறம் இந்த நெல்சன் மாணிக்கம் சாலையெல்லாம் வந்துட்டு காரை ஃபுல்லாக ஓரத்தை நிப்பாட்டி விட்டுறாங்க. அதுக்கான ஒரு டெண்டர்லாம் ஃபஸ்ட்டு இருந்து அதெல்லாம் வந்து ஒழுங்குபடுத்திட்டு இருந்தாங்க. இப்போ அதை கேன்சல் பண்ணனால அது பாட்டுக்கு ரோட்லேயே நிப்பாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு செய்தி வந்திருக்கு. இந்த பார்க்கிங் வந்து சென்னை நகரத்தில் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. நம்ம அலுவலகத்திலே எவ்வளோ பிரச்சனைன்றது உனக்கு தெரியும். இது மாதிரி எல்லா இடங்களிலும் பிரச்சனை. இது குடியிருப்பு பகுதி பெரிய சிக்கல் கிடையாது. வணிக பகுதிகளில் இந்த பார்க்கிங் பெரிய சிக்கலாக இருக்கிறது. ஸோ ஒரு சென்னை போன்ற மெட்ரோபாலிட்டன் நகரத்துக்கு ஒரு பார்க்கிங் பாலிசி வேண்டும். அங்கே இருக்கிறவங்க நடக்க முடியலங்க, எல்லா இடத்துலையும் வண்டி நிறுத்திக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இது போல் இந்த பார்க்கிங் கண்ட இடத்துல பார்க் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ட்டு. இன்னொன்று, இந்த டபுள் பார்க்கிங் பண்ணால் வண்டி போகிறதுலாம் ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு ரோட்டில் ஒரு சைடு நீ வாகனத்தை நிறுத்தியிருந்தேன்னா 2 வண்டி வருதுன்னா ஓவர்டேக் பண்ணலாம். 2 சைடும் கார் நிறுத்தியிருந்தால் எதிர்க்க வண்டி வந்தால் எப்படி ஓவர்டேக் பண்ணணும்? எப்படி போய் இடிச்சிட்டு ஸ்க்ராட்ச் போட முடியுமா? இது போல் நிறைய இடங்களில் அதில் மென்ஷன் பண்ணுற நெல்சன் மாணிக்கம் ரோடுலெல்லாம் பைக்கு ஓவர்டேக் பண்ண முடியாது. காலையில் நீ போனதில்லை இந்த பகுதியில், வீடு மதுரையில் இருந்த வரைக்கும் அதுவிலே தான் டெய்லியும் வருவோம். இன்ச்சாக நகரும். காலை மாலை 2 வேளைகளிலும். நள்ளிரவு 11 மணிக்கு மேலே தான் ஃப்ரீயாகும் ரோடு. இதை யார் சார் ஒழுங்குபடுத்துறது? அதுக்கு தான் டிராஃபிக் போலீஸை கேட்டால் கார்பரேஷன்ட்டு கேளுன்றாங்க. கார்பரேஷன் ஒரு இடத்த ஒதுக்குனா தானே போலீஸ் போய் ஒழுங்குபடுத்த முடியும். அவங்கக்கிட்ட கேட்டால் நோ பார்க்கிங் நிறுத்தினா அதை இது பண்ண வேண்டியது போலீஸோட வேலைன்றாங்க கார்பரேஷனில். சரி, எது நோ பார்க்கிங்கிறது எப்படி முடிவு பண்ணுறது? ஸோ இப்போ எல்லாமே நோ பார்க்கிங்னா வண்டி எங்கே நிறுத்துவேன்? இதில் என்ன வருத்தத்திற்குரிய விஷயம்னா, இது வரைக்கும் பார்க்கிங்க்கு டெண்டரே விடலப்பா. கடைசியாக 2022 வரைக்கும் ராஜ் சத்யன் பார்க்கிங் கான்ட்ராக்டை வச்சுருந்தார். 2023 வரைக்கும்னு நினைக்கிறேன் வச்சுருந்தார். அதுக்கு போனதுக்கு பிறகு எவன் வசூல் பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு குரூப்பு வசூல் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதை வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் டக்காய்டி நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஓம் ஜஸ்வின் செய்தியாளர் இருந்த 2 ஸ்டோரியோ 3 ஸ்டோரி அடித்தார். அடித்த உடனே வசூல் பண்ணுறதுன்னு எடுத்துட்டாங்க. இன்றைக்கி தம்பி இதனால் வந்து மாநகராட்சிக்கு 40 லட்சமோ என்னமோ ஒரு நாளைக்கு வருமானம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. நான் ஒரு நாளைக்கோ மாதத்துக்கான்னு தெரில. அந்த வருமானம் போகுது இல்லை. உங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டி? மற்றதெல்லாம் வக்கனையாக கன்சல்டண்ட்டை விட்றீங்கல்ல. ஏன்ப்பா அது ஒரு பார்க்கிங்க்கு ஒரு சாஃப்ட்வேரை ரெடி பண்ணி ஒரு ஏற்கனவே இருந்தது தானே. மற்ற நகரங்களில் எப்படி செய்கிறார்கள்? உங்களுக்கு இதில் அக்கறை இல்லை. 3/4 பக்கத்துக்கு இங்கே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் செய்தி வந்திருக்கு. அப்போ என்ன தாங்க நிர்வாகம் பண்ணுறீங்க நீங்கள்? இதையெல்லாமா ஊடகங்கள் கவனித்து செய்ய வேண்டும்? இந்த அதிகாரிகள் இருக்கிறீர்களே, உங்களது கடமை இல்லையா அது? இல்லை சார், இது கார்பரேஷனுக்கு நட்டம் தானே சார்? இது நட்டம் வருவாய் போதில்லை. பாண்டில் கடன் வாங்குறீங்கல்ல லிஸ்ட்டு பண்ணி, இது ஒரு வருமானம் தானே. இது போல் நிறைய வழியில் வருமானத்தை ஈட்டினீங்கன்னா எங்களுக்கு வீட்டு வரியையும் சொத்து வரியையும் குறைக்கலாம்ல. இப்படி அடாவடியாக வாங்குறீங்களே, ஃபோன் பண்ணி வேறு கேட்குறீங்க. அடுத்த வருஷம் டேக்ஸ் இப்போவே கட்டிங்கன்னா 1% கம்மி பண்ணுறோம் கேட்குறாங்களம்மா. இவங்க தான் வீட்டு ஓனர். 5000 ரூபாய் கம்மி பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. பாரு, கரெக்டாக சொன்னாங்களா? எதுக்கு? எனக்கு தெரிஞ்ச பொங்கலுக்கு காசு கொடுக்க காசு இல்லை போல. அடுத்த வருஷம் டேக்ஸ் இப்போ வாங்கினேன்னா இதை எடுத்து ரோடு போடுறேன்னு செலவு கொண்டு போயிடலாம்ல. புரியுதா? நான் கவர்மெண்ட்ராது. சை சார், சிங்கப்பெருமாள் கோயில் டு மாமல்லபுரம் வரைக்கும் கடைசி கட்ட பணி 30 கிலோமீட்டருக்கு டெண்டர் விட்டுருக்காங்க. டெண்டர் தானே சார் விட்டுருக்காங்க. இதில் என்ன சார் இருக்குது? அண்ணன் வேலுவோட மனவேதனை சொல்கிறதுக்காக இந்த நியூஸை பேசணும்னு சொன்னேன்ப்பா. எவ்வளோ மனவேதனையில் இருக்கார் தெரியுமா? என்ன சார் ஆச்சு தம்பி? இதுக்கு முன்னாடிலாம் ஏடிஎம்கே ஆட்சியில் எல்லாம் டெண்டர் விட்டாங்கன்னா அவங்களும் வாங்குவாங்க. 7% நம்ம இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆர்டர் அவார்டு பண்ணி ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுப்பாங்க. பில்லு கிளியர் பண்ணும்போது கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அரசாங்கத்திலேருந்து வர வேண்டிய பணம் வந்த உடனே அமௌண்ட்டு கொடுப்பாங்க. இதான் நாம் இங்கே திராவிட மாடல் ஆட்சி வந்ததும் ஃபஸ்ட்டு நீ அந்த 10% கொண்டு போய் கொடுத்தா தான் உனக்கு டெண்டரு. சரியா? இப்படி இந்த சிஸ்டம் மாதிரி நீங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயே தான் அது இந்த இதிலெல்லாம் சொன்னால சிஎம்டியிலலாம் 30% இது முன்னாடியே கொடுத்துடணும். அதுக்கப்புறம் தான் நீ கொடுத்தன்னா உனக்கு டெண்டர் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணணும். இல்லைன்னா வராது, கிடையாது. போ. அப்படி அவங்க சொல்லும்போது நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவேன். அது எப்படிங்க இப்போவே எப்படிங்க கொடுக்குறதுன்னு. மாலதி இந்தாங்க வச்சுக்கங்கன்னு கொடுப்பாங்க. கொடுத்தோன்னே மாலதி டெண்டர் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதனால எல்லோரும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி. ஆமாம், போச்சு. அதான் கெடுத்து விட்டிங்களே பேசி. 100 கோடி கொடுத்துருக்குறாங்க. உத்தண்டி திருவான்மியூர் போச்சு. அது அந்த டெண்டர் ஒத்தி வைக்கப்படுதுன்னு சொன்னேன்ல இன்றைக்கி. இப்போ இந்த ஸ்ட்ரெச்சில் வேலு மிகுந்த மனவேதனையில் இருக்கிறார். வழக்கம் போல் வந்து ஒரு 10% கொடுங்க அட்வான்ஸ்ன்னு சொன்ன உடனே இந்த கான்ட்ராக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 5% தான் தருவேன். ஏன்ப்பான்னு கேட்டால், சார் 4 மாதம் தான் சார் இருக்குது, நீங்கள் பாட்டு வாங்கிட்டு போயிடுவீங்க. அடுத்த கவர்மெண்ட் வந்து இல்லை வேறு டெண்டர் விடுறேன்னு சொன்னேன்னா என் துட்டு என்ன சார் அவருக்கு? இப்போ 2000 கோடின்னு வச்சுக்கோ, 10% 200 கோடி இல்லையா? சின்ன அமௌண்ட்டா? அதனால் இப்போ 5 தர்றோம். திருப்பி நீங்களே ஜெயிச்சு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராகுங்க, மீதி 5 தந்துடுறோம். இது கரெக்டான டீல் சார். கரெக்டான இருக்குல்ல? நியாயம் தானே இது? ஆமாம் சார். அதெல்லாம் செல்லாது அப்படின்ட்டு இப்போது யார் 10% தரீங்களோ அவங்களுக்கு தான் டெண்டரு என்று சொல்லியிருக்கிறார். இன்னொரு ஜோசியம் சொல்கிறேன்.
10% தர்றதுக்கு ஒரே ஒரு நிறுவனம் தயாராக இருக்கிறது, எஸ்பிகே என்ற நிறுவனம். அந்த எஸ்பிகே நிறுவனம் ஏன் தயாராக இருக்கிறது? 10% அவங்களுக்கு என்ன தெரியும்? அந்த நிறுவனமே அவரோடதா? எடப்பாடி ஊழல் பண்ணிட்டான்னு ஒரு கேஸ் போட்டாங்க தெரியுமா? அதில் யார் மேலே போட்டாங்க? இந்த எஸ்பிகே தான். அது அதிமுகவுக்கு நெருக்கமான நிறுவனம். அவங்களுக்கு எப்படி அதிமுக இருந்தாலும் நம்ம கவர்மெண்ட்டு இப்போ அதிமுக நிறுவனத்துக்கிட்ட வாங்குறதா என்னன்ட்டு ஒரு அண்ணன் வந்து ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கிறாரு. நீ கவனித்து பார்த்தோன்னா இதில் ஏடிஎம்கே டிஎம்கேன்னு கலரே இல்லை, இவங்களுக்கு தெரியுதா? ஸோ எஸ்பிகே வந்து 10% தரதுக்கு ரெடியாக இருக்காங்க. எஸ்பிகே கொடுக்குறதா வேண்டாமா, ஏற்கனவே திருவான்மையூர் ஊத்தண்டியை கெடுத்து விட்டாங்க என்ற மனவேதனையில் இந்த டெண்டரை வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்டு அதில் பங்கு பெறும் ஒப்பந்ததாரர்கள் எல்லோரும் பேசி கொண்டு இருக்கிறார்கள். ஒழுங்காக நடக்கலைன்னா எவனுக்கு கிடைச்சாலும் அண்ணன் இவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால் அதை ஃபாலோ பண்ணுறேன். அண்ணனின் வேலுவின் மனவேதனையை பகிர்ந்து கொள்கிறேன். இப்போது நான் சொன்னேன், இன்றைக்கி இந்த இருப்பதில் சிறந்த கொத்தடிமை இவர் தான். முரசொலியில் விளம்பரம் கொடுக்குறதோடு அவன் போயிடுறான். எல்லா டெய்லியிலையும் கால் பக்கம் விளம்பரம்னா எவ்வளோ காசு அவன் யோசிச்சுப்பார். எங்கேருந்து வரும் அவருக்கு அந்த காசு? அதனால அண்ணன் சமாளிச்சுடுவார். இன்னும் ஒரு 2-3 பேட்ச்சு ஸ்ட்ரெச் இருக்குது, அதையும் போட்டு முடிச்சிடலான்னு பார்க்குறாரு. முடிஞ்ச வரைக்கும் கெடுத்து விடும். சார், சேலம் மத்திய சிறையில் 5 சிறை கைதிகள் வந்துட்டு நிர்வாணப்படுத்தி தாக்கப்பட்டதா செய்தி வந்திருக்கு. அது உண்மைதானா சார்? உண்மை என்ன விஷயன்றதை விசாரித்தேன். ஒரு செல்ஃபோன் மாட்டிருக்கு. செல்ஃபோன்லாம் மாட்டோம், எல்லா ஜெயிலையும் செல்ஃபோன் இருக்குது, மாட்டோம். யார் எடுத்தது ஒத்துக்கான்னு கேட்டால் எவன் ஒத்துக்குவான்? ஒத்துக்கலன்னு சொன்னோன்னா எந்த இடத்துல செல்ஃபோன் எடுத்தாங்களோ அந்த இடத்துல இருந்து 5 பேரை போட்டு அடித்து நிர்வாணப்படுத்தி விடிய விடிய அடிச்சிருக்காங்க. இது எல்லா ஜெயிலையும் மாட்டுது செல்ஃபோன். நான் இருக்கும்போது மாட்டோம், அடிப்பாங்க, 2 அடி அடிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. இங்கே இந்த வினோத்குமார் என்ற ஒரு கூடுதல் சிறை கண்காணிப்பாளர் அங்கே இருக்கிறார். போட்டு உடல் முழுக்க இரத்த காயம் வரும் வரை அவர்களை போட்டு கடுமையாக தாக்கியிருக்கிறார்னு சொல்லிட்டு சிறை கைதிகள் உரிமை மையத்தின் இயக்குனர் வழக்கறிஞர் திரு புகழேந்தி அவர்கள் உள்துறை செயலாளருக்கு அந்த விவரங்களை எல்லாம் போட்டு ஒரு புகார் அனுப்பியிருக்கிறார். உள்துறை செயலாளர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவங்க அந்த அதிகாரிகள் அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கைதிகள்லாம் ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்காங்க, கவர்மெண்ட் கஸ்டடியில் இல்லை, போலீஸ் கஸ்டடியில் இல்லை. தே ஆர் ஆல் இன் ஜுடிஷியல் கஸ்டடி. நீதிமன்றத்தின் பார்வையில் கண்காணிப்பில் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை இப்படி தாக்குதலுக்கு உட்படுத்துறதுக்கு உங்களுக்கெல்லாம் எந்த உரிமையும் இல்லை. அதனால் அரசு உரிய விசாரணைக்கு உத்தரவிடும் என்று நான் நம்புகிறேன். இதெல்லாம் தான் சிறைத்துறை அமைச்சர் பார்வையிடணும், கண்காணிக்கணும், கவனிக்கணும். சரியா? டிஜிபி அப்பாயின்மெண்ட்டுக்கு போய் உங்களுக்கு சம்மந்தமில்லாத துறையில் முட்டு கொடுத்துட்ருக்காரு ரகுபதி. உன் துறையை பாரியா ஒழுங்க? இல்லை சார், இப்போ பொதுவாக வந்து சிறை கைதிகள் தாக்கப்பட்டாங்கன்னா அங்கே இருக்க காவலர்கள் மட்டும்தான் இருப்பாங்க, இல்லை நீதிபதிகளே வந்து பார்ப்பாங்களா சார்? நீதிமன்றத்தின் கவனத்திற்கு இது போகும்போது எப்போது வேண்டுமானாலும் நீதிபதிகள் உள்ளே செல்லலாம். அண்டு நீதிபதிகள் திடீர் ஆய்வு மேற்கொள்ளலாம் நீதிமன்றத்துக்கு. அதனால் ஜுடிஷியல் கஸ்டடின்றதுனால அவங்க பெரும்பாலும் நல்லா பார்த்துப்பாங்க. நீதிமன்றத்தோட கவனத்துக்கு போச்சுன்னா டக்குன்னு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. ஏற்கனவே இந்த மாதிரி போய் தானே இந்த தோட்டத்தில் ஒரு நகை காணாமல் போய் ஒரு சூப்பரண்டெல்லாம் சஸ்பெண்ட் ஆனாங்க வேலூரில். ஒரு 10 பேர், கோழி வளர்க்குறதுக்கு 2 பேர், ஆடு வளர்க்குறதுக்கு 2 பேர்லாம் ஆடலி வச்சுருந்ததெல்லாம் ஜஸ்டிஸ் எஸ்எம் சுப்பிரமணியம் பிடிச்சார்ல, இப்படி போய் இன்ஸ்பெக்ஷன் போய் தான். அதனால் இப்போ இது ஒரு புகார் அனுப்பிட்டார், ஒரு விரைவில் வழக்கு தொடுப்பார், விடமாட்டார் புகழேந்தி.